ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இனிய இரவு வணக்கம் எல்லாருக்கும். ஸோ எஸ்ஐ அல்டிமேட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் கேள்விகள் தான். ஸோ நிறைய விஷயத்த நிறைய பேர் மூலமாக நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கான டேட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் தரப்புல இருந்து நாங்களுமே கண்டினியூஸாக வீடியோ போட்டுருக்கோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் உங்களை எஸ்ஐ அல்டிமேட்ல எங்கேஜ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்க்குமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். படிச்சது எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீகால் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு क्वेश्चन எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த क्वेश्चनல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டுக்கு ரீகால் பண்ணணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த ஒரு ஜாப் அச்சீவ் பண்ண முடியும். சோ எல்லாமே போட்டுட்டு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சமூக அறிவியல் கேள்விகள் என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து who told India as an ethnological museum அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஒரு எகனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन எல்லாருக்குமே தெரியும். எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொன்னாலே இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா V.S. ஸ்மித் அவர்கள் தான். சோ V.S. ஸ்மித் அவர்கள் நம்மளுடைய நேரு, பாரத பிரதமர் நேரு இருந்தார்ல, ஜவஹர்லால் நேரு, அவர் என்ன சொல்லியிருப்பாரு? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ன வரும் தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லியிருப்பாரு. சோ ஏன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைனா இந்தியா என்ற இந்த ஒரு நாடு ஜாதிகளாலும் இனங்களாலும் மதங்களாலும் பிரிக்கப்பட்டிருக்கு. நிறைய வகையான மதங்கள், நிறைய ஜாதிகள், நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆனா அத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர்கள் என்ற ஒரு ஒற்றுமையாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்களுடைய ஃப்ரேஸ், ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் இருக்கும். சோ இதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் V.S. ஸ்மித் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எத்தனாலஜிக்கல் மியூசியம், இந்தியா வந்து ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்ப V.S. ஸ்மித் இந்த ஒரு क्वेश्चनல இந்த டேட்டா தெரிஞ்சிச்சு. அப்ப இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.S. ஸ்மித். அவ்வளவு முடிஞ்சிச்சு. எத்தனாலஜிக்கல் மியூசியம் சொன்னவர் V.S. ஸ்மித்னா அவன் முடிஞ்சிருச்சு. ஆனா இவரை வச்சு இன்னும் சில விஷயத்தையும் நீங்க ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர். அந்த சமுத்திரகுப்தரை வந்து இந்தியாவின் நெப்போலியன் என்று கூறியவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான். ஓகேவா? இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா V.S. ஸ்மித் அவர்கள் தான். சோ V.S. ஸ்மித் அவர்கள் நிறைய விஷயத்தை செஞ்சிருக்காரு. இந்தியாவை பற்றி ஆராய்ச்சி செய்ய வரும்போது சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதுவுமே வந்து V.S. ஸ்மித் அவர்கள். நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து இந்தியா வந்து 1904க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நூலையும் வந்து என்ன எழுதுவா இவர் தான் எழுதிப்பார். இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன் 1904. சோ இதையுமே இந்த நூலை எழுதினதும் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா V.S. ஸ்மித் அவர்கள் தான். சோ இப்ப V.S. ஸ்மித் அவர்களை பத்தின ஒரு சில பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ண முடிஞ்சுச்சா? அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகத்தை கூறியவர் ஜவஹர்லால் நேரு, அதை உறுதிப்படுத்தும் விதமாக இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.S. ஸ்மித். அதே மாதிரி சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா V.S. ஸ்மித் அவர்கள் தான். இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு ஒரு நூலை எழுதினது அவர் தான். சரி, இப்ப இந்த தப்பான ஆப்ஷன் பத்தி ஒன்னு தெரிஞ்சுப்போம். இந்த ஆஸ்மோன் ஸ்மித் அப்படின்னு இருக்காருல்ல, சரி ஸ்மித்ல 2 ஸ்மித் இருக்காங்க. அப்ப இந்த ஆஸ்மோன் ஸ்மித் யாருன்னா 1934 சட்டத்தின்படி நமக்கு வந்து என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா RBI ஒன்னு உருவாக்குனாங்க. 34வது சட்டம் இயற்றி 35ல வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு. அந்த RBI முதல் இது சேர்மன் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மோன் ஸ்மித் அவர்கள் தான். ஓகேவா? அப்ப ஆஸ்மோன் ஸ்மித் அவர்கள் RBI கவர்னர். ஓகேவா? முதல் கவர்னர். ஓகேவா? முதல் ஆளுநர். RBI முதல் ஆளுநர் வந்து ஆஸ்மோன் ஸ்மித். டைசி இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஃப்ரேசர் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு ஒரு முக்கியமான வரியை சொல்லியிருப்பாரு. அப்ப ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்று சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டைசி. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எவ்வளவு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதே மாதிரி ஒரு क्वेश्चन போய் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन, வேர் இஸ் தி ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் ASI? சிம்பிளா பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். ASI இன் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ASI னா என்ன? ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதுதான் ASI. இந்திய தொல்லியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த நேரத்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க தலைமையிடம் எங்க தான் இருக்கு? நியூ டெல்லியில தான் இருக்கு. சரி, எந்த வருஷம் சார் இதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1861வது வருஷம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய தொல்லியல் ஆய்வகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்.
ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரே கொஸ்டின் விட்டுடாம அது ரிலேட்டடா என்னென்ன பாயிண்ட்லாம் உன்னால ஞாபகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோ. அப்போதான் வந்து உன்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உன்னால வந்து அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிங்ஹாமால ஏற்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்தது தொழில் துறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி சேனல்ஸ்லாம் வந்து எந்த இதை வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் முதல்ல இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா, இந்திரா முனை மற்றும் இந்தோனேஷியா முனையை பிரிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி கால்வாய் சரியாக நேராக தான் பொருந்தி இருக்கு. அதே மாதிரி மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய். அதே நேரத்தில் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 டிகிரி கால்வாய். அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய். எல்லாமே நேருக்கு நேராக தான் பொருந்தி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4 எல்லாமே லைனாக பொருந்தி இருக்கு. ஸோ மாலத்தீவை மினிக்காய் தீவை பிரிப்பது 8 டிகிரி கால்வாய், லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது 9 டிகிரி கால்வாய். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தின்னு இருக்கும். என்னது? பாக் நீர்ச்சந்தி. இது இந்தியாவை எந்த நாட்டிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாக் நீர்ச்சந்தி, நீர்ச்சந்தின் போது நீரின் மூலமாக பிரிக்கக்கூடிய ஒரு இதுதான் சொல்லிட்டாங்க. அப்ப பாக் ஸ்ட்ரைட் இன் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது இந்தியாவை ஸ்ரீலங்காவிலிருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. இந்தியாவை எந்த நாட்டில இருந்து பிரிக்கிறாங்க? ஸ்ரீலங்காவில இருந்து. அப்ப இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. மேலும் ஒரு விஷயத்தை கரண்ட் அஃபேர்ஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபாரினுடைய கேபிட்டல் எதுன்னு கேட்பாங்க? போர்ட் பிளேர். ஓகேவா? போர்ட் பிளேர். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா போர்ட் பிளேருடைய பெயர்கள் தான் இப்ப மாத்திட்டாங்க. நம்ம பிரிட்டிஷ் காலனித்துவத்தில் இருந்த போது வச்ச பேரையவா இன்னும் நீங்க வச்சுப்பீங்க, சோ மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருப்பாங்க. சோ போர்ட் பிளேருடைய பேர் என்ன மாத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம். என்னது? ஸ்ரீ விஜயபுரம். அப்ப அந்தமான நிக்கோபாரினுடைய புதிய கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம். ஓகேவா? ஸ்ரீ விஜயபுரம். சரியா? இது ஒரு கரண்ட் அஃபேர் பாயிண்ட். அப்ப அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் புதிய தலைமையிடம் ஸ்ரீ விஜயபுரம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம். 4வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல டான்சஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஈஸியா கண்டிப்பா பண்ணிடுவீங்க. குஜராத் என்ன டான்ஸ்? கார்பா, தாண்டியா. தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே இருக்கு. அப்ப கார்பா என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நடனமும் தாண்டியா என்ற புகழ்பெற்ற நடனமும் எந்த மாநிலத்துக்குரியது? குஜராத்திற்குரியது. அப்ப நேரா பொருந்தி இருக்கு. அப்ப ஏவுக்கு 1. ராஜஸ்தான் கல்பேலியா கூமர். ஆமா, இதுவும் நேரா பொருந்திருக்கு. ஏன்னா கூமர் என்பது ஒரு புகழ்பெற்ற நடனம். எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல தான் இருக்கு. நீங்க பத்மாவதி படம் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். கூமர்னு ஒரு சாங்கே இருக்கு. சோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டட் இன் ராஜஸ்தான்ல தான். சோ கூமர் வந்து வந்திருக்கும். சோ இவங்களுக்கு 2, பிக்கு 2. உத்தரப்பிரதேசம் பிஹு கிடையாது. உத்தரப்பிரதேசம் எது? ராஸ்லீலா. அப்ப உத்தரப்பிரதேசத்துல 3. ஓகேவா? சாரி 4. அசாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஹு. அப்போ 3. அப்ப ஆன்சர் 1 2 4 3 வரணும். 1 2 4 3 இங்க இருக்கு பாருங்க, பி ஆப்ஷன். சரியா? அப்போ குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அசாம் எங்க என்னென்ன டான்சஸ் ஃபார்ம் வந்து ஃபேமஸ்னு சொல்லிட்டாங்க. சரி, இதே இந்த உத்தரப்பிரதேசத்துல ராசலீலா மட்டும் ஃபேமஸ் இல்ல, கதக் கூட ஃபேமஸ் தான். ஆனா உங்க புக்ல இந்த கதக்கை வந்து வட தமிழகம்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. வட இந்தியான்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? வட இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து கதக் வந்து எக்ஸாக்ட்லி ஃபேமஸ் இன் உத்தரப்பிரதேஷ் தான். உத்தரப்பிரதேசத்தில் தான் கதக் நடனம் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கு. ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? வட இந்தியா, நார்த் இந்தியாவில் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட்ஸ் எக்ஸாக்ட்லி உத்தரப்பிரதேஷ். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு 2 3 கேள்வி கேட்குறேன். தெய்யம் டான்ஸ் வந்து ஃபேமஸான டான்ஸ் எந்த மாநிலத்துது? கேரளம். தெய்யம் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்துது? கேரளம். இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போனேன், கரெக்டா சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம். சோலியா என்னதுன்னு பாத்தீங்கன்னா சோலியா. இது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு புகழ்பெற்ற தேசிய பூங்காவே இருக்கு. இந்த மாநிலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற முதல் தேசிய பூங்கா கூட இருக்கு. அது ஞாபகத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். முதல்ல சோலியா இது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய மிக்க நடனம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? கமெண்ட்லேயே போடுங்க, அப்படியே சொல்லுங்க. 10 கிட்ட போட்டோம் லைவ் கமெண்ட் எதுக்கு ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? நீங்க ஆன்சர் சொல்லணுன்றதுக்காக தான். சரி, அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் காட் அவார்டட் பை பாரத் ரத்னா இந்த இயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது அம்பேத்கர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு தான் வந்து பாரத் ரத்னா வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அம்பேத்கருக்கு மட்டுமல்ல, கூட இன்னொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதே ஆண்டில் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்களுக்குமே அதே ஆண்டுல தான். ஸோ இந்தியர் அல்லாத ஒருவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான
இதை கொடுத்திருப்பாங்க. சோ நெல்சன் மண்டேலா அவர்களுக்குமே அம்பேத்கர் அவர்களுக்குமே 1990ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு விருதானது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சோ இதே நேரத்துல நம்மளுடைய பாரத பிரதமராக இருந்த, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தி உலக நாடுகளையே வியக்க வைத்த ஒருவரான அப்துல் கலாம் ஐயா அவர்கள், ஓகேங்களா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து எப்போ வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997. அப்ப அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990. நெல்சன் மண்டேலா அவர்களுக்குமே அதே வருடம் தான் வழங்கப்பட்டிருக்கு. இதே அம்பேத்கர் அவர்களுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா 1997. இப்ப நான் கூட நான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருந்த பாரத முதலமைச்சர், தமிழகத்திலிருந்து முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், படிக்காத மேதை என்று பலராலும் அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களுக்கு எந்த ஆண்டு வந்து காமராஜர் ஐயா அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976. ஓகேங்களா. சோ 3 முக்கியமான பெருந்தகைகளை பத்தி தான் இந்த விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு அம்பேத்கர் அவர்கள், இன்னொருத்தர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இன்னொன்று காமராஜர் ஐயா அவர்கள். சோ இவங்க 3 பேரை பத்தி சொல்லியிருக்கேன். அப்ப யார் யாருக்கு எப்ப பண்றது ஈஸியா தெரிஞ்சிச்சா? அப்ப அம்பேத்கர் அவர்களுக்கும் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கும் 1990, அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு 1997, காமராஜர் ஐயா அவர்களுக்கு 1976. ஆனா இந்த வருஷத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வரணும், ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது சும்மாவே கிடையாது. இன்னொன்னு என்ன ஞாபகம் வரணும்னா 42வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1976 தான். இப்ப இதுதான் ஞாபகம் வரணும். ஒருத்தனுக்கு எவ்வளவு படிச்சன்றதை ஞாபகம் எடுத்துட்டு வரும்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ரிலேட்டடா பல விஷயங்கள் அப்படியே வந்து ஓடி போகணும், அப்படியே கண்ணு முன்னாடி ஓடணும், புரியுதா? அதுதான் படமே. அப்ப 1976 42வது சட்ட திருத்தமானது இயற்றப்பட்டுள்ளது. இந்த 42வது சட்ட திருத்தத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சிறு குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன் இங்கிலீஷ். ஓகேவா? மினி கான்ஸ்டிடியூஷன். ஏன் அது ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க? இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அவ்வளவு முக்கியம் தான். ஸோ மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு இந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து இங்கிலீஷ்லயும் எழுதிடுறேன். 42nd அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வகையான அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஓகேவா, அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பிரியாம்பிள்ல வந்து ஒரு 3 வார்த்தை இணைச்சிருப்பாங்க. முகவுரையில வந்து ஒரு 3 வார்த்தை இணைச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய சட்ட திருத்தத்தில் அதை கேன்சல்லாம் பண்ணாங்க, இந்த டியூட்டிஸ்ல எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா பிரியாம்பிள்ல வந்து ஒரு 3 வகையான வார்த்தைகள் முகவுரையில எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் இது ஒரு சிறு குறு அரசியலமைப்பினே சொல்றாங்க. ஏன்னா இதுலதான் தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களை வந்து திருத்தங்களை வந்து ஏற்படுத்தினாங்க. சோ நீங்க ஒரு அரசியலமைப்பு மதிக்கணும், தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னது இந்த 42வது சட்ட திருத்தம் தான். சோ அது வந்து 1976 தான் பண்ணப்பட்டது. அப்ப ஒரு விஷயத்தை வச்சு எப்படிலாம் எங்கெல்லாம் கொக்கி போட்டு எவ்வளவு விஷயத்தை டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மைண்ட்ல இருந்து எதுவுமே என்ன ஆகல, எரேஸ் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி, பார்த்தது நான் 5 क्वेश्चनா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 50 தகவல்கள். வாங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி சொல்லுங்க. சோ அடுத்தது நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இயர் ஆஃப் அப்ரூவல். சோ இதெல்லாம் ஈஸியான ஒரு क्वेश्चन தான். இந்தியாவின் தேசிய சின்னங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பீகாக் அப்படின்றது 1963 தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆன்சர் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. அப்ப மயில் என்ற ஒரு பறவையை வந்து தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1963. இதே புலி, டைகர் வந்து பாத்தீங்கன்னா 73 தான். ஓகேவா, நேரா தான் பொருந்திருக்கு. அப்ப 73 தான் ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்னு எடுத்துட்டே வந்தாங்க. தெரியும்ல எல்லாருக்குமே? ப்ராஜெக்ட் டைகர் எப்ப எடுத்துட்டு வந்தாங்க? 1973ஆம் ஆண்டு. சோ இந்த ஆண்டுல தான் ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு எடுத்துட்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களால் முன்வைக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. புலிகள் வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக கருதப்பட்ட ஒரு காரணத்தினால புலிகளையே நாங்க தேசிய விலங்காக மாத்திட்டா இனிமே தேசிய விலங்கு மேல கையை வச்சோம்னா ஜெயில் தான் நேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வரணும்ன்றதுனால புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எடுத்துட்டு வரப்பட்டது 1973. அதே ஆண்டுல தான் புலிகளும் தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னாடி 1972 வரை நமக்கு யார் இருந்ததுன்னா சிங்கம். யாரு? ஆசிய சிங்கங்கள் தான் ஏசியாட்டிக் லயன் சொல்லுவாங்க. ஏசியாட்டிக் லயன் தான் நம்மளுடைய தேசிய விலங்காவே இருந்ததாம். சரி, அடுத்தது ரிவர் கேங்கஸ். கங்கை ஆறு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கங்கை ஆறு ஃபர்ஸ்ட் 4-2 வரணுமா? இதை பார்த்தோமே முடிச்சிட்டேன். ஸோ கங்கை ஆறு எந்த ஆண்டுனா 2008. ஓகேவா, ரிவர் கேங்கஸ் வந்து 2008, யானை வந்து 2010. ஓகேவா, யானை வந்து 2010. ஸோ இந்த ஆண்டுகள்ல தான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அப்படியே பண்றீங்களா கூடவே சேர்ந்து? தாமரை பூவு. ஓகேவா, தாமரை பூ. ஸோ இந்த தாமரை பூன்னு சொல்லக்கூடிய லோட்டஸ் எந்த ஆண்டு தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? நேஷனல் ஃப்ளவர். ஓகேவா, நேஷனல்
ஃப்ளவர் எந்த ஆண்டுன்னு கேட்கிறேன். ஸோ மறக்காம எவ்வளவு ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். சரியா, அடுத்தது போலாமா? ஸோ நெக்ஸ்ட் 7th question. The original copies of the Constitution of India, Hindi and English, are preserved in special dash filled cases in the Library of the Parliament of India. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் நிரப்பப்பட்ட பேழையில் எது நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் காப்பி, அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் பல பேர் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு எந்த ஒரு வாயுவை கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் தான். ஓகேவா, ஹீலியம் கேஸஸ் கொண்டு தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது பார்லிமெண்ட்ல இப்ப இருக்க லைப்ரரியில இருக்கு. ஸோ இதையும் பார்த்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு கேஸை பத்தி படிச்சிட்டோம், ஹீலியம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். 2 கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு விஷயம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஹைட்ரஜன் வாயு இருக்குல்ல, ஹைட்ரஜன் வாயு அது ஆக்சிஜனுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு என்ன ஒலியை தருமா? பாப் சவுண்ட் தருமா? பாப் அப்படின்னு ஒரு சவுண்ட். இது கேட்டிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். பாப் ஒலியை எழுப்பும். ஓகேவா, பாப் போன்ற ஒலி எழி எந்த வாயு வந்து ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு. கேள்விக்கான பதில சொல்லிட்டேன். அப்ப பாப் ஒலியை ஆக்சிஜனுடன் வினைபுரியும் பொழுது எந்த வாயுவானது ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு தான் ஏற்படுத்தும். புரியுதா? சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி சொல்றோமா, தண்ணி என்னமா? H2O. இந்த தண்ணியில ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. தண்ணியை போயிட்டு கொதிக்க விடு, இல்லைன்னா ஊத்து அப்படின்னு கொதிக்க விடும் போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அங்கே வினை புரிந்து உனக்கு சோறு கொதிக்கும் போது உலை கொதிக்கிறது இல்லை, ரத்தம் கொதிக்கிறதே உலை கொதிக்கும் நீர்க்குமிழ் போலன்ட்டு. அந்த உலை கொதிக்கக்கூடிய நீர்க்குமிழ் எப்படி இருக்கும்? பப்பன்னு சவுண்ட் வரும். ஸோ அப்போ பாப் என்ற சவுண்டை வந்து எது ஏற்படுத்துது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வினை புரியும் போது ஏற்படுகிறது. அதுக்கு தான் H2O எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இந்த H2O எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது ஒரு மூவணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ஒரு மூவணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். கரெக்டா? ஆமா தானே? ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, மூவணு மூலக்கூறுக்கு சிறந்த ஒரு உதாரணமா தண்ணீர் கருதப்படுகிறதா? இதே மாதிரி O3 என்னது? ஓசோன். ஓசோன் வந்து ஒரு மூவணு மூலக்கூறா? சரி, ஓகேவா? அப்ப இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடு இவர் மூவணு மூலக்கூறா இல்லையா? மூவணு மூலக்கூறா இல்லையா? சொல்றீங்களா? உண்டா இல்லையா? மூவணு மூலக்கூறா இல்லையா கார்பன் டை ஆக்சைடு? சரியா? சோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தா ஒரு சிம்பிள் क्वेश्चन, ஆனா உள்ள வந்து 2-3 क्वेश्चन தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு, வராகமிகிரர், வராச்சி, விட்டலபட்டர் இவங்களெல்லாம் பேர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் இவர்கள்லாம்? யாருங்க அப்படிங்கிறா சந்திரகுப்தர் 2. சந்திரகுப்தர் 2 இவர் தான் யாரு? விக்ரமாதித்தன். இவர்தான் யாரு? விக்ரமாதித்தன். அப்ப சந்திரகுப்தர் 2 தான் என்னன்னு சொல்றாங்கன்னா விக்ரமாதித்தன் சொல்றாங்க. இவருடைய அவையில் இருக்கக்கூடியவர்களை என்னன்னு சொல்லுவாங்க? இவருடைய அவையில் இருக்கக்கூடியவங்களை நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. இவருடைய அவையில் இருக்கக்கூடியவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? நவரத்தினங்கள். சோ அந்த நவரத்தின அவையில் இருக்கக்கூடிய 9 அமைச்சர்களை பற்றிய ஒரு சின்ன விஷயம் தான் இது. யார் யாரை எங்கெங்க இருக்குன்றத சரியா மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சங்கு என்பவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணர் தான். அப்ப சங்கு என்பவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணர். நான் ஆல்ரெடி இது வந்து காஃபி வித் ரிஷ்ல ஷார்ட்கட் சொல்லும் போதே சொல்றேன், வீடு எல்லாம் கட்டினீங்கன்னா சங்கு மாட்டுவீங்கம்மா. சோ அப்ப கட்டிடக்கலை, அப்ப சங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நேரா தான் பொருந்திருக்கு. 1. இதே வராகமிகிரர் என்பவர் வந்து வானியல் அறிஞர். வராகன்றது ஒரு தெய்வம், திருமாலுடைய ஒரு அவதாரம். அப்ப வராக அவதாரத்துல என்ன பண்ணுவாங்க? உலகத்தை வந்து சுத்திட்டு இருப்பாரு. சோ வானியல் அறிஞர். ஓகேவா? சரி, 2 நேரா தான் பொருந்திருக்கு. வாராட்சி என்பவர் ஒரு இலக்கண ஆசிரியர், ஒரு சமஸ்கிருத புலவரும் கூட. நேரா தான் பொருந்திருக்கு. விட்டலபட்டர், விட்டல் பட்டல் அப்படின்னா மாய வித்தைக்காரர். சோ இதுவும் நேரா தான் பொருந்திருக்கு. அப்ப எல்லாமே நேரா பொருந்திருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் A 1 2 3 4. ஓகேவா? சோ நேரா பொருந்தப்பட்டிருக்கு. இப்போ இவங்க நவரத்தின அவைகள் இவர்கள்லாம் இருக்காங்கன்னா இவர்களை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவர்கள் யாருடைய நவரத்தின அவைகள் இருந்தாங்கன்னா விக்ரமாதித்தனுடைய நவரத்தின அவைகள் இருந்தார்கள். விக்ரமாதித்தனுடைய இன்னொரு பேர் தான் சந்திரகுப்தர் 2. சரி, இப்போ உங்களுக்கு என்ன இதுல விஷயம் சொல்லணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? எனக்கு இது மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தன்வந்திரி யாரு? ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஒரு கேள்வி கேட்டுட்டு போறேன். ஏன்னா நானே எல்லாத்தையும் சொல்லும் போது நீங்களும் ஒரு சிலதை சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றதுனாலதான். சரியா? அடுத்தது 9th question. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஜெனரல் அசெம்பிளி resolved to observe which day as World Democracy Day. உலக மக்களாட்சி தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு என்னன்னு கேட்கிறேன். ஓகேவா? உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடிட்டு செப்டம்பர் 15 போட்டுலாம். எந்த வருஷத்துல இருந்துன்னா 2007வது வருஷத்துல இருந்து உனக்கு செப்டம்பர் 15ஆம் தினத்தை உலக மக்களாட்சி தினமாக அறிவிக்கப்பட்டது. உலக மக்களாட்சி தினமாக 2007 செப்டம்பர் 15 முதல் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா நிறுவனம் சொல்லிடுச்சு. சோ மக்களாட்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்ன அப்படின்னா மனித உரிமைகள் தினம் என்னைக்கு? மனித உரிமைகள் தினம்.
சரியா? மனித உரிமைகள் தினம் எப்பொழுதுன்னு கேட்கிறேன். ஸோ இன் இங்கிலீஷ் ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் இதுவரையும் 2 இதில் கேட்டிருக்காங்க உங்களுடைய எக்ஸாம்ஸில். ஓகேவா? பிசியிலே 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ மனித உரிமைகள் தினம் ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போன்னு கேட்குறேன். ஸோ இது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடு. அப்போ செப்டம்பர் 15 வந்து வேர்ல்டு டெமோக்ரஸி டே, உலக மக்களாட்சி தினம் சொன்னாங்கன்னா மனித உரிமைகள் தினம் சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடு. அடுத்தது 10வது கேள்வி, த லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் இஸ். ஓகேவா? உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை வந்து எங்க இருக்குன்றது தெரியும். 2வது மிக நீளமான கடற்கரை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை தான் 2வது. செகண்ட் நான் கேட்கறது முதல் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மியாமி கடற்கரை. எங்க கடற்கரை? மியாமி கடற்கரை. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லிட்டு இருப்பேன். ஏதாவது திஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். 11வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா which one is known as லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிடேரியன் சி. மெடிடேரியன் சி, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படக்கூடியது இது. எல்லாருக்குமே தெரியுமே, ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஸ்ட்ராம்போலி எரிமலை எங்க இருக்கு அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த கண்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்துல இருக்கு. எங்க இருக்கு? யூரோப், ஐரோப்பா கண்டத்துல இருக்கு. ஸோ ஐரோப்பா கண்டத்துல எங்க சரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கு. ஓகேவா? இத்தாலியில இருக்கு. சரியா? அப்ப ஐரோப்பிய கண்டத்தில் இத்தாலிக்கு அருகே அமையப்பட்டுள்ளதுதான் இந்த ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஸோ இத்தாலியில நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு, செயல்படும் எரிமலைகள் அதிகமாக இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்று எட்னா, இன்னொன்று வெசூவியஸ். ஸோ வெசூவியஸ், எட்னா போன்ற எரிமலைகள் வந்து இருக்கு. ஓகேவா? வெசூவியஸ் போன்ற எரிமலைகள், செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ள ஒரு கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டம். ஐரோப்பிய கண்டத்துல எங்க இருக்குன்னா இத்தாலிக்கு அருகே தான் இது இருக்கு. ஸோ இத்தாலியின் போது இத்தாலியினுடைய தலைநகரம் எதுமா? ரோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கூடவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா இந்த இத்தாலியில தான் ஐநா அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா FAO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம். உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? இதே இத்தாலியில தான் தலைமையிடமா இருக்கு. இது ஐநாவினுடைய ஒரு அமைப்பு. கேட்பாங்க நாளை பின்வருவனவற்றில் எது ஐநாவினுடைய அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யுனெஸ்கோ, யுனிசெஃப் இவங்கெல்லாம் இருக்காங்க ஐநாவினுடைய அமைப்பா தான். நீங்க எல்லாத்தையும் என்ன நினைச்சுப்பீங்கன்னா UN வந்தாதான் ஐநாவினுடைய அமைப்புன்னு நினைச்சுப்பீங்க கண்ணு மூடிட்டு. ஆனா FAOவும் ஐநாவினுடைய ஒரு முக்கியமான அமைப்பு தான். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண்மை பாதுகாப்பு நிறுவனமா இது செயல்படுது. இதனுடைய தலைமையிடம் இத்தாலியில இருக்கு. உணவுனால இத்தாலி தானே, இட்லி உணவு தானே, அப்ப இட்லியில இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இத்தாலியினுடைய தலைநகரம் ரோம், அங்கதான் இதுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேருக்காக சொன்னது. ஓகேவா? அப்ப செயல்படும் எரிமலையான ஸ்ட்ராம்போலி எரிமலை எங்க இருக்குன்னா ஐரோப்பிய கண்டத்துல இருக்கு, இத்தாலியில இருக்கு. ஸோ அதுதான் கலங்கரை விளக்கமா கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 12வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th of July, உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11 சரியா தான் பொருந்திருக்கு. 1. பன்னாட்டு மொழி தினம் பிப்ரவரி 21 சரியா தான் பொருந்திருக்கு நேரா. 2. உலக மத நல்லிணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3வது ஞாயிறு, கரெக்ட் தான். உலக கலாச்சார பல்வகை தினம் கரெக்ட் தான், மே 21. எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. அகைன் 1 2 3 4 தான். ஓகேவா? ஸோ எல்லாமே நேரா பொருந்திருக்கு. மக்கள் தொகை தினம் 11 ஜூலை, பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21, எல்லாமே பொருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த 11 பார்க்கும்போது ரொம்ப இடிக்குது. இந்த ஜூலை 11 மாதிரியே மே 11 ஒரு முக்கியமான தினம், டிசம்பர் 11 ஒரு முக்கியமான தினம். ஸோ 2 11 நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லலை. நவம்பர் 11 வேற இருக்கு, சொல்லாமா 3 11 தெரிஞ்சுப்போம். அப்போ மொத்தமா 3 11. இப்போ நம்ம என்ன 11 பார்த்தோம்? ஜூலை 11 மக்கள் தொகை தினம்னு பார்த்தோம். உலக மக்கள் தொகை தினம், மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்வைத்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு தினமா கருதப்படுது. ஸோ 3 11 சொல்ல போறோம். மே 11, டிசம்பர் 13, நவம்பர் 11. டிசம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே. என்னது? இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே. தமிழ்ல சொல்றதா இருந்தா சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம். இதே மே 11 நேஷனல் டெக்னாலஜி டே. நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம். தேசிய தொழில்நுட்ப தினம். நவம்பர் 11 நேஷனல் எஜுகேஷன் டே, தேசிய கல்வி தினம். முக்கியமான டே இல்லை இது, நேஷனல் எஜுகேஷன் டே, தேசிய கல்வி தினம். ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசு வந்து முதலில் பதவியேற்று சுதந்திரத்துக்கு அப்புறமா கல்வித்துறை அமைச்சராக இருந்த, எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் இது. ஸோ அதனால அது தேசிய கல்வி தினமா கொண்டாடப்படுது. அப்போ 11 எடுத்துக்கிட்டா எத்தனை 11 முக்கியமா சொல்லியிருக்கோம் பாருங்க. ஜூலை 11 மக்கள் தொகை தினம், டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம்,
மே 11 வந்து பாத்தீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினம். அதே மாதிரி நவம்பர் 11 வந்து தேசிய நேஷனல் எஜுகேஷன் டே, தேசிய கல்வி தினம். ஓகேவா? சோ அடுத்தது 13 சூஸ் த ராங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடியதுல எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒன்னு ஊட்டி. ஊட்டி என்பது மலைகளின் ராணி, குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது. இது சரிதான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஊட்டி வந்து மலைகளின் ராணி, கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டோம், ஆல்ரெடி தெரியும். ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. ஊட்டிக்கு போக வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட் சேலத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடுக்காவது போயிட்டு வருவாங்க. அப்ப ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டி, சரியா தான் பொருந்திருக்கு. வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். இது நான் சொல்லியே இருக்கேன். கைலாச மலை வந்து சூரிய ஒளி படும் போது எப்படி இருக்குமா, தங்கம் மாதிரி மின்னும். அதே மாதிரி வந்து தெற்குல வந்து கைலாஷ், தெற்கின் கைலாஷ் வந்து வெள்ளையங்கிரி மலை வெள்ளி மாதிரி மின்னும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். சோ கொல்லிமலை வந்து இயற்கையின் சொர்க்கமான்னு கேட்டா இதுதான் தவறு. ஏன்னா 3 சரியா பொருந்திருச்சு. அப்ப இதுதான் தவறா இருக்கணும். அப்ப இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை. என்னது? இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? ஜவ்வாது மலை. அப்ப கொல்லிமலை என்னன்னு பாத்தீங்கன்னா 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலை. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டு போறேன். பச்சை மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மலை எது? அந்த பச்சை மலை எந்த மாவட்டத்தில் இருக்கு? சொல்றீங்களா? 2 क्वेश्चनக்கும் பதில் கரெக்டா சொல்றீங்களா? பச்சை மலை என்று அழைக்கக்கூடிய மலை எது? அந்த பச்சை மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சோ 2 क्वेश्चनக்கும் மறக்காம ஆன்சர் பண்ணிருங்க. ஒரு क्वेश्चन உனக்கு கேட்டு உன்னுடைய மைண்டை வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா தூண்டி விடுகிறேன் படிப்பதற்கு. அடுத்து 14வது क्वेश्चन. The site of the city of the Vijayanagar on the bank of river Tungabhadra in eastern Karnataka is now called as. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது என்னவென்று அழைக்கப்படுகிறது? என்னவென்று அழைக்கப்படுகிறது என்றால் ஹம்பி. என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஹம்பி. அப்ப துங்கபத்ராவில் இருந்து அந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி புரிந்த அந்த விஜயநகர கிங்டம் பெருசா இருந்தது. சோ அதுல வந்து கர்நாடகாவில் இருக்க அந்த துங்கபத்ரா நதி கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது வந்து விஜயநகர கிங்டம் வந்து இப்போ என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல கேள்விதான். சோ அது மட்டும் இல்லாம ஹம்பி தேர் எந்த ரூபாய் நோட்டினுடைய பின்னாடி இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். நீங்க ஏன்னா இத்தனை நாள் ரூபாவை நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. சோ இப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாம்னா என்னன்னா, சோ ஹம்பி என்பது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இனிமே சொல்லுங்க. அப்ப கரெக்டா சொல்லணும்னா ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? சில நகரங்களை குறிப்பிட்டு அது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்றத கேள்வியா கேட்பாங்க. அப்ப ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. சோ அப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப அடுத்தது ஒருத்தர் முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியா. ஏன்னா அயோத்தியால ராமர் கோயில் கட்டினாங்க, நிறைய இப்பெல்லாம் ட்ரெயின்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அயோத்தியா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சரையு. எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? சரையு. ஏன்னா இதனுடைய ரீசெண்டா இதனுடைய ரயில்வே ஸ்டேஷன் பேர்லாம் மாத்துறாங்க. சரையு நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஓகேவா? சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் த ஃபாலோவிங்ல பேர்ட் சாங்சுவரி அண்ட் தேர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். எந்த மாவட்டங்களில் எந்தெந்த பறவைகள் சரணாலயம் உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வேட்டக்குடி பறவைகள் சரணாலயம். வேட்டு போடுறதே சிவகாசி. சிவகாசியில பேர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சிவகங்கை கரெக்டா தான் பொருந்திருக்கு. அப்ப A1. காரை வெட்டி. வெட்டணும்னா அரியணும்னு அர்த்தம். அப்போ காரை வெட்டின்றது அரியலூர். அப்போ 3 B. வெள்ளோடு. வெள்ளோடுனா பேர்னு ரோடும் தான் முடியணும். அப்ப ஈரோடு. அப்ப 2. வேடந்தாங்கல் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் 4. அப்ப 1 3 2 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 3 2 4 சரியா தான் பொருந்திருக்கு. அதாவது நேரா கரெக்டா இப்படி பொருந்திருக்கு. சோ இது 2 மட்டும் மாத்திட்டாங்க. காரை வெட்டி அரியலூர், ஈரோடு வந்து வெள்ளோடு. சரியா? சோ கரெக்டா பொருந்திருக்கா? அப்போ இது ஒரு முக்கியமான क्वेश्चन. இந்த பறவைகள் சரணாலயம் கேட்கும்போது, ஏன்னா வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயங்கள்லாம் முக்கியமான क्वेश्चन. தேசிய பூங்காக்கள்லாம் கேட்டாங்கன்னா சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? லால் கிலா ஆல்சோ கால்ட் டேஷ் இன் டெல்லி. லால் கிலா என்று அழைக்கப்படுவது டெல்லியில் உள்ள என்னன்னு கேட்டிருக்காங்க. லால் கிலாம. சோ முக்கியமான ஒரு இது ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்டது. ஷாஜகான். ஓகேவா? ஷாஜகான் அவர்களால் 1638 தொடங்கப்பட்டு 1648 முடிக்கப்பட்ட இது வந்து 1639 கட்டப்பட்டதா உன்னுடைய பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. சோ லால் கிலா. சோ லால் கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில லால் அப்படின்னாலே சிகப்புன்னு அர்த்தம். ஹிந்தியில லால்னாலே என்னது? சிவப்பு. கீழா என்றால் கோட்டை. அப்ப சிவப்பு கோட்டை அப்படின்னு அர்த்தம். அப்ப சிவப்பு கோட்டை என்றால் செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட். ஓகேவா? அப்ப லால் கிலா என்பது சிவப்பு கோட்டை. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, ரெட் ஃபோர்ட். அப்ப ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்டது. இது வந்து ஒரு கொஸ்டின். இதற்கு முதல்ல முகலாயர்கள் ஆட்சி வந்து விரிவடையும் பொழுது தலைநகரை ஆக்ராவில் இருந்து டெல்லிக்கு மாத்தணும்
ஸோ ஆக்ரால இருந்த அவர்களுடைய தலைநகரை டெல்லிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செங்கோட்டையை கட்டிட்டு ஷாஜகான் அவர்கள் வந்திருப்பார். ஸோ தமது தலைநகரை வந்து முகலாயர்களுடைய ஆட்சி விரிவாக்கத்தில் வந்து நம்ம ஆக்ராலே இருந்தால் சரிப்பட்டு வராது, டெல்லிக்கு போயிடலாம், அங்கே ஒரு கோட்டையை கட்டி அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு கட்டப்பட்ட ஒரு செங்கோட்டை இது. ஸோ நம்மளுடைய ரூபா நோட்டுகள் பின்னாடியும் இருக்கு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்க என்ன நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதனுடைய பேர் வந்து லால் கிலால இல்ல செங்கோட்டையில இல்ல, அவர் ஒரு பேர் வச்சார். அது என்ன வச்சார்னா கீலா ஐ முபாரக் அப்படின்னு வச்சார். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். கீலா ஐ முபாரக், சரியா? ஸோ கீலா ஐ முபாரக் என்பதுதான் டெல்லியில் உள்ள செங்கோட்டையினுடைய முதல் பெயர். அதுக்கப்புறமா தான் லால் கிலா அப்படின்னு மாறுச்சு, சரியா? சரி, அடுத்தது 17. மேட்ச் த ஃபாலோவிங். என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் பீக் இன் டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ். பல்வேறு கண்டங்களில் உள்ள அதன் உயரமான சிகரங்களை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், காஃபி வித் ரிஷ்ல வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ நிறைய ஷார்ட்கட் சொல்லியே போட்டிருக்கேன். ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கிறது வந்து கிளிமாஞ்சாரோ, சரியா புரிஞ்சிருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கிறது வந்து கிளிமாஞ்சாரோ என்ற உயரமான சிகரம். எந்த கண்டத்தினுடைய உயரமான சிகரம் என்றால் ஆப்பிரிக்கன் கண்டத்தினுடைய உயரமான சிகரம். ஐரோப்பாவில் இருக்கிறது எல்பிரஸ், கரெக்டா இருக்கு, மவுண்ட் எல்பிரஸ். இது எப்படி சொன்னா, எல்ப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரோப் தருவாங்க. நீ எங்கன்னா மலையில இருந்து கீழே உதிச்சிட்டுனா எல்ப் எல்ப் அப்படின்னு கத்துனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ரோப் விடுவாங்க, ரோப் பிடிச்சி மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்பிரஸ் ரோப் ஐரோப்பா, சரியா புரிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் நேரா புரிஞ்சிருக்கு, சரியா? அண்டார்டிகா வின்சன் மாசிப், இதையும் நான் நல்லா சொல்லியிருக்கேன். அண்டர்ல இருக்குன்னு நினைக்காத, அண்டர்னா என்னது? கீழே இருக்குன்னு நினைக்காதீங்க மை சன். நீங்க நினைச்சா வின் பண்ணலாம் சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப வின்சன் எங்க சொல்லலாம்? அண்டர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்ப நினைச்சாலும் நீங்க வின் பண்ணலாம். இது உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இன்னுமே நம்ம படிக்கல, இன்னுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குமே நினைக்காத. தொடர்ந்து எஸ்ஐ அல்டிமேட்டை ஃபாலோ பண்ணிட்டு வா, தொடர்ந்து கொஞ்சம் புக்ல எடுத்து ரிவைஸ் பண்ணி கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வின்சன் அண்டர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, சன் வின்சன் அப்படின்னு சொல்லலாம். வின்சன் மேசிக், அப்ப அதுவும் சரியா தான் புரிஞ்சிருக்கும். 3. அப்ப ஆஸ்திரேலியா காஸ்கி, ஆஸ்தி என்றாலே காசு, அப்ப காசு யூஸ் பண்ணிக்கோ, காஸ்கி யூஸ்கோ. ஓகேவா? அப்ப அதுவும் சரியா தான் புரிஞ்சிருக்கு. அப்ப 1 2 3 4 ஏ ஆப்ஷன். 1 2 3 4 புரியுதா? சோ இது நான் ஷார்ட்கட் வச்சு மற்ற 3 கண்டங்களுக்குமே சொல்லியிருப்பேன். ஏசியாவில் எது, நார்த் அமெரிக்கால எது, சவுத் அமெரிக்கால எது. சவுத் அமெரிக்கால கங்குவான்ற படத்தை வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அகாங்கா குவா அப்படின்னு வரும், அகாங்கா குவான்னு ஏதோ ஒன்று, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இது. பணவீக்கம். Inflation refers to the prices are rising, the value of money will fall. Deflation refers to the prices are falling, the value of money will rise. பணவீக்கம் என்பது விலையின் மதிப்பு அதிகரித்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். பணவாட்டம் என்பது விலையின் மதிப்பு குறைந்து பணத்தின் மதிப்பு அதிகரிப்பதை குறிக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை பத்தியும் நான் டீடைலா அந்த காஃபி வித் ரிஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். பணவீக்கம் என்றால் விலையினுடைய மதிப்பு அதிகரிக்கும், பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவது. என்ன சார் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் என்ன அப்படின்னா, பணத்தின் மதிப்பு என்பது 500 ரூபாய் வந்து நீ 50 ரூபாவா பார்ப்ப. சில நல்லா சொல்லுவாங்க, அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, உனக்கு 5 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியுமா, 50 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியுமா, இல்லை 500 ரூபாய்க்கு தான் வித்தியாசம் தெரியுமா, எல்லாத்தையும் ஒன்று நினைக்கிறவன் நீ அப்படின்னுவாங்க. ஏன்னா அவன் 5 ரூபாய் இருக்கும் போது தாராளமாக எடுத்து கொடுத்துருவான், 500 ரூபாய் இருக்கும் போது எடுத்து கொடுத்துருவான் செலவுக்குன்னு. அவன் வந்து பணத்தை பற்றிலாம் நினைக்க மாட்டான். அப்போ பணத்துக்கு மதிப்பே இல்லையே, எண்ணி செலவு பண்ணுறவன் தானே ஒரு நல்ல இவர், ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர். நீ பாட்டு நீ இஷ்டத்துக்கு எடுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது காசு பணம் துட்டு மணி இல்லையா? அப்போ பணத்தினுடைய மதிப்பு அந்த இடத்துல வீழ்ச்சி அடையுது. அப்போ விலையினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. என்னன்னா நேத்து 50 ரூபாய்க்கு வித்த பொருள் 2 மாசம் கழிச்சு 500 ரூபாய். அப்ப 50 ரூபாய் விற்கும் போது வாங்க தயங்குன நீ இன்னைக்கு 500 ரூபாய் வித்தா கூட கவலைப்படாம வாங்குறனா, உனக்கு பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு, விலை அந்த பொருளினுடைய விலை ஏறிடுச்சு, காசை பார்க்க மாட்டேன்ற, இந்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா வாங்குற. அப்ப பணத்தினுடைய மதிப்பு எந்த நேரத்துல வீழ்ச்சி அடையுதோ அப்பவே பணவீக்கம். நிறைய பணம் கையில் இருக்குன்னு அர்த்தம். பணவீக்கம் என்றால் என்ன? அதிகமா இருக்கு. நேற்று ஒரு நோட்டை வச்சு பர்ஸை வச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு பர்ஸ் இப்படி வீங்கி போய் கிடக்கு. காரணம் என்னன்னா பர்ஸ் ஃபுல்லா பணம், நாளைக்கு சம்பாதிப்பல்ல, பர்ஸ் ஃபுல்லா பணம். அவ்வளோ பணம் இருந்ததுன்னா கண்டிப்பா தாராளமா கொடுத்து வாங்குறதுக்கு உனக்கு இது இருக்கும். அப்போ பணத்தினுடைய மதிப்பு குறையும். எப்போ பண வீக்கம் அடையும் போது, பர்ஸ் பெருசாகும் போது பணத்தினுடைய மதிப்பே தெரியாது, எடுத்து இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுவேன். இதே பண வாட்டம், மாச கடைசி பர்ஸ் அப்படியே மெலிஞ்சிருச்சு, இப்போ உங்ககிட்ட காசே இல்லை, பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. எடுக்கும் போதே யோசிப்பேன், செலவு பண்ணலாமா, இப்போதைக்கு இது தேவையா, அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அப்ப பண வாட்டம் என்றால் பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகும்? அதிகரிக்கும். இப்படிதான் யோசிக்கணும் மதிப்பு. ஓகேவா? பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமே. அப்ப பர்ஸ் கனமா இருந்துச்சுன்னா எடுத்து செலவு பண்ணுவேன், பணத்துக்கு மதிப்பே இல்லை. இதே பர்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா பணத்துக்கு மதிப்பு இருக்கு, பணம் வாட்டம் அடைஞ்சிச்சு, பணத்தை எண்ணி செலவு பண்ணுவோம், பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது, விலையின் மதிப்பு குறைகிறது. சரியா? அப்ப ரெண்டுமே சரியானதுதான். 1 2 ரெண்டுமே சரியா தான் இருக்கு. கரெக்டா? பண வீக்கமும் சரியா தான் புரிந்திருக்கு, பண வாட்டமும் சரியா தான் புரிந்திருக்கு. அடுத்து 19வது கொஸ்டின். Which is called as the Magna Carta?
ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்திய ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உட்ஸ் அறிக்கை, சார்லஸ் உட்ஸ் அறிக்கை, சார்லஸ் உட்ஸ் டெஸ்பேட்ச் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய மகாசாசனம், இந்திய ஆங்கில கல்வியின் மகாசாசனம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1854 இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, கட்டாயமாக ஆங்கிலத்தை பயில வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆங்கிலத்தை வந்து இந்தியாவிற்குள்ள வந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னா புகுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உள்ள வருது. ஸோ 1854 சார் உள்ள அறிக்கை மூலமாக தான் இந்திய ஆங்கில கல்வி வந்து மகாசாசனம். அப்பதான் இந்தியாவுடைய கல்வியில வந்து ஆங்கிலம் என்பது உள்ள வருது. அப்ப அது இந்திய ஆங்கில கல்வி அதனுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது யாருடைய அறிக்கை என்று பார்த்தா சார் சார்லஸ் உட்ஸ் அறிக்கை. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन இன்னைக்கு சீரியஸ். லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் இன் ஹிஸ்டரி. உலகின் மிகப்பெரிய அணு உலை விபத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய அணு உலை விபத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை விபத்து தான். கிட்டத்தட்ட 1986 நடைபெற்ற இந்த ஒரு அணு உலை விபத்து இன்றைய ரஷ்யா என்று அறியப்படக்கூடியது, அனைவராலும் இன்றைய ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடிய அன்றைய நாளில் சோவியத் யூனியன் என்ற பெயர் பெற்ற ரஷ்யாவில் தான் நடைபெற்றது. அப்போ சோவியத் யூனியன்ல தான் இது நடைபெற்றிருக்கு. உடனே ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க, சோவியத் யூனியன் கொடுத்தாலும் ரஷ்யா தான். அப்போ சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யாவில் தான் 1986 ஏப்ரல் 26 இந்த செர்னோபில் அணு உலை விபத்து நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டராக கருதப்படுகிறது. இதுக்கு முன்னாடி 2-3 நடந்துச்சு. ஒன்று 3 மைல் தீவுன்னு சொல்லுவாங்க, 3 மைல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மைல் தீவுன்ற விபத்து வந்து இதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 நடைபெற்று இருக்கு 3 மைல் தீவு. அதுக்கப்புறமா ஃபுகுஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஃபுகுஷிமா இது வந்து 2011 நடந்தது இந்த ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 3 முக்கியமான நியூக்ளியர் டிசாஸ்டரா வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான அணு உலை விபத்துகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த இயர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2011 வந்து ஜப்பான்ல ஃபுகுஷிமா, 3 மைல் தீவு வந்து 1979, இங்க பார்த்தா 1986 வந்து செர்னோபில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கான சீரியஸை நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய ரீகால் பண்ண மாதிரி ஒரு மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம். சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.